டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பாரத் ஃபோர்ஜ், பாரத் டைனமிக் லிமிடெட், அப்புறம் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு. 3 to 5% வரைக்கும் கூட ஏற்றங்கள் கொடுத்துருக்கு. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் நினச்சி பார்க்கும்போது டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸையும் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாம். மெயினாக வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், மசர்கான் டாக்ஷிப், பாராஸ் டிஃபென்ஸ் இதெல்லாம் கூட ஒரு 2% வரைக்கும் ஏற்றங்கள் கொடுத்துருக்கு. உங்களோட பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவில் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் ஸ்டாக்ஸ் வச்சுக்கும்போது டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 5% இல்லை 5 to 10%ங்கிற மாதிரி ஹோல்டிங்ஸ் வச்சுக்கலாம். எப்போல்லாம் ஒரு மார்க்கெட் கிராஷஸ் வரும்போது, ஒரு பெரிய இறக்கங்கள் வரும்போது முடிஞ்ச குவான்டிட்டிஸ் வாங்கி அக்யூமுலேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.